நான் செஞ்ச ஒரு தப்புக்காக என் வாழ்க்கையை மாறும்னு நினச்சி கூட பார்க்கல. என் வயிற்றுல வளர்கிற குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? நான் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையும் சேர்த்து நான் ஏன் கொல்லணும்? வேற வழி இல்லை. இந்த சொசைட்டியில் வாழ தகுதி இல்லாத பொண்ணு நான் சூசைட் பண்ணிக்கிறது தான் சரியான முடிவு. இதில் என்ன கொடுமைன்னா, நான் செத்தப்புறமும் இந்த சொசைட்டி என்ன தப்பாக தான் பேச போகுது. ஏன்னா நான் பண்ணது பெரிய முட்டாள்தான். என்னை மன்னிச்சிரு பேபி. டே அருண், பீரியட்ஸ் 3 மாசமாக தள்ளி போச்சுன்னு சொன்னேன்ல, ப்ரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணி பார்த்தேன்டா. என்னாச்சு? பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஏய், ஒழுங்காக செக் பண்ணி பார்த்தியா? 1க்கு 4 கிட் வச்சு செக் பண்ணிட்டேன், பாசிட்டிவ்னு தான் வருது. இப்போ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறியாவா? 2 பேரும் சேர்ந்து பண்ண தப்புக்கு என்ன மட்டும் என்ன பண்ண போறேன்னு கேட்குற? ஏய், வேற என்னடி சொல்ற? நானா குழந்தை பெற்றுக்க முடியும்? உன் வயிற்றுல தானே குழந்தை இருக்கு, நீ தான் ஏதாவது பண்ணணும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. வீட்டுக்கு தெரிஞ்சது நான் செத்தேன். தலை வலிக்குது அனு. ஏய், நீ என்ன பண்ணு, உங்க வீட்டில் சொல்லி எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேச சொல்லு. இதை விட்டு நமக்கு வேற வழியே இல்லை. அவ்வளோதான். எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சா நான் செத்தேன். இப்போ என்ன பண்ண போற? இங்கே பாரு, இப்போ கல்யாணம் குழந்தை குட்டின்லாம் என்னால் பெற்றுக்க முடியாது. ஃபினான்ஷியலாக நான் ஸ்டேபிள் ஆகணும். எனக்குலாம் எதுவும் தெரியாது. ஏன் இதெல்லாம் தப்பு பண்ணும்போது தெரியலையா? இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்னடா, என் அம்மோன்னு விட்டுட்டு போலான்னு பார்க்குறியா? ஏய், என்னவோ நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ தானே கூட இருந்த. கல்யாணம் குழந்தை குட்டின்னு என்னாலாம் வந்து சோத்துக்கு சிங்கி அடிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு என்னையே அடிக்கிற? எப்படியோ போடி. ஒரு நிமிஷம் இல்லடா. சாரிடா, தெரியாம அடிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதே தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நில்லடா ப்ளீஸ். நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். ப்ரெக்னன்சி ரிசல்ட்டு பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. எனக்கு எப்படியாச்சும் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். குழந்தை 7 to 8 வீக்ஸ் நல்ல க்ரோத் இருக்குது டாக்டர். குழந்தைய அபார்ட் பண்ணலன்னா பிரச்சனையாயிரும். இங்கே பாருப்பா, உங்கள் சுச்சுவேஷன் நல்லா புரியுது. இந்த பொண்ணு அன்மேரிடு, அபார்ட் பண்ணுறது இல்லீகல். என்னால் எந்த ஹெல்ப் பண்ண முடியாது. நான் மட்டும் இல்லை, எந்த டாக்டர் போனாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. டாக்டர், அமௌண்ட் எவ்வளோனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். உங்களுக்கு சொன்னால் புரியாதாப்பா? இதெல்லாம் முதலே யோசிச்சுருக்கணும். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி அபார்ட் பண்ணுங்கன்னு நிற்கிறீங்க. போங்கப்பா, வீட்டை சொல்லி கல்யாணம் சொல்லி பாருங்கள். ஒரு குழந்தைய கொள்வது பாவம் இல்லையா? குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு எதுவும் தெரியாதா? தெரியலன்னு சொல்லாத அருண். எனக்கு சொல்யூஷன் வேணும். இப்போ லவ் பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சுல, இப்போ தெரியலங்கிற. ஏய், இப்போ என்னடி பண்ண சொல்ற? எனக்கு என்ன தெரியும்? என்னால் என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டில் எடுத்து பேசுவோம். ஸ்டார்டிங்கில் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வேற வழி இல்லைல்ல, ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஐயோ, உனக்கு சொன்னா புரியாதானு? வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப என் வயித்துல வளர பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லு. நீ தானே சேர்ந்து தப்பு பண்ண, நீ மட்டும் எப்படி எஸ்கேப் ஆவ? நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. சென்னையோ பெங்களூரோ போயிரு, அங்கே ஒரு பிஜி ஹாஸ்டல் எடுத்துக்கோ. வீட்டில் கேட்டாங்கன்னா வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லு. அங்கேருந்து குழந்தை பெற்றுக்கோ. அதுக்கப்புறம் அப்புறம் குழந்தை வந்ததும் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துடலாம். உன்னை போய் லவ் பண்ண பாரு, என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். நான் எங்கள் அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வருவேன். ரெடியா இரு. அனு, சொல்றத கேளு அனு. வேணாம் அனு. ஏய், நில்லுடி. என்னாச்சு? எதுக்கு பிள்ளை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கிற? நீங்களே என்னன்னு கேட்டு சொல்லுங்க. என்னம்மா, எக்ஸாம்ல ஏதாவது ஃபெயில் ஆயிட்டியா? மறுபடியும் படிக்க வச்சலாம் விடு. அதெல்லாம் இல்லைங்க. ஒண்ணு வேற என்ன, போன் ஏதாவது தொலைச்சிட்டியா? புதுசு வாங்கி தந்துடுறேன், அதுக்கு ஏன் போட்டு இப்படி அடிக்கிற? அட அது இல்லைங்க.
அது இல்லைன்னா என்னன்னு சொல்லி தொலை. எவங்கிட்டயும் போய் புள்ளி வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. என்னம்மா அம்மா சொல்றது உண்மையா? சொல்லுமா, அம்மா சொல்றது உண்மையா? கேட்டுட்டு சொல்லல, என்னன்னு சொல்லி தொலை. அப்பா நான் வேணும்னு பண்ணலப்பா, தெரியாம நடந்துருச்சு. பொட்ட பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொந்த பந்தம் எல்லாம் கேட்டாங்க. ஆனா ஒரே பிள்ளைன்னு உன்னை நான் படிக்க வச்சேன். அதை படிச்சு முடிச்சத எதுக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு கேட்டாங்க. நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி உன்னை வேலைக்கு அனுப்புன. ஆனா நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருக்கப்பா. தெரியாம நடந்துருச்சா? ஏமா இதை நான் போய் வெளியே சொல்ல முடியுமா? ஊர்வாயை அடைக்க முடியுமா? இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடமில்ல, போ வெளியே. நான் எங்கப்பா போவேன்? எங்கேயோ போய் தொலை, செத்து தொலை. எவன் கூட போய் அவன் கூட போயிரு. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சொல்றீங்க மறுபடி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச கண்டு தொண்டமா வெட்டிடுவோம். என்ன பாக்குற? கேட்டை இழுத்து மூடு. ஷேய், என் வீட்டுக்கு முன்னாடி எதுக்கடி வந்து நிக்கிற? முதல்ல வா. ஏடி பிரச்சனை உனக்கு? அருண், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்க வீட்டுல யாரையும் சொல்ல சொன்னது? நான் சொல்ல வேணாம்னு தானே சொன்னேன். உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருக்கா? இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அருண், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. எங்கள் அப்பா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாருன்னு சொல்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். சி, உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. என் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அருண், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. என்னை விட உனக்கு என்னடா சிச்சுவேஷன்? எங்க அப்பா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. சரி, கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்டல் இரு, நான் சொல்றேன். இந்த மாதிரி நிலைமையில என்ன தனியா விடுறியா அருண்? எனக்கு வேற வழி தெரியலடி. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் 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 இப்படிலாம் நீ வந்து என்ன நெச்சவன் தெரிஞ்சா நான் உன்னை தொட்டுக்கவே மாட்டேன்டி. எல்லாம் என் தலை எழுத்து, என் தலையில வந்து விடியுது. ஏய், என்னடா பேசுற? இப்ப என்ன, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? கோவில்லையா இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையா? வா பண்ணிக்கலாம். என் லைஃபே போச்சு. என்ன சொன்ன? லைஃபே போச்சுன்னு சொன்னேன். நல்லா இரு. எங்கேயோ போய் தொலை, செத்து தொலை. கல்யாணம் 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 இப்படிலாம் நீ வந்து என்ன நெச்சவன் தெரிஞ்சா நான் உன்னை தொட்டுக்கவே மாட்டேன்டி. பெண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சுல? அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்ட் டிப்ளாய் பண்ணியாச்சா? ஓகே ஃபைன். டேட்டா எல்லாமே வந்து சீக்வல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம். சொல்லுங்க அருண். எங்கே போனோம் இத்தனை வருஷமா?
உன்னை ரீச் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? தேங்க்ஸ். இப்போது எங்கே இருக்க, என்ன பண்ணுற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அருண்? நீங்கள் கிளம்புங்க. ஆக்சுவலி நீ காணாமல் போனதும் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலாக நீ சொன்ன மாதிரி நான் சூசைட் பண்ணிக்கலாம் தான் போனேன். பை காட்ஸ் கிரேஸ் பக்கத்தில் இருந்தவங்க என்னை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சுது. ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். காலையில் வேலை, நைட்டு ஹையர் ஸ்டடீஸ்னு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் பொண்ணுக்காக நான் நின்னேன். நிறைய நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். நிறையா நைட் அழுதுகிட்டே தூங்காமல் இருந்திருக்கேன். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு போனேன். ஏன்னா என் பொண்ணுக்கு நான் ஒரு தோற்று போன அம்மாவாக இருந்துடக்கூடாதுல்ல. நல்லா ஏர்ன் பண்ணேன். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தேன். என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின எங்கள் அப்பா மறுபடியும் ஒரு நாள் வந்தார், வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஆனால் அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு போனதுனால தான் நான் யாருன்னு கண்டுபிடிச்சேன். இப்போ யாரோட தயவும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன், சொந்த காலில். சாரி அனு, அப்போ இருந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்தாலும் நான் உன்னை ஏற்றுப்பேன். உனக்கு ஓகேவா? ஏய், இது நம்ம பொண்ணா? சாரி அருண், இது என் பொண்ணு. மறுபடியும் என் லைஃப்பில் உன் மூஞ்ச பார்க்கவே கூடாது. இன்னைக்கு நானும் என் பொண்ணும் தனியாக இருக்கலாம். ஆனால் என்னோட ஹார்ட் ஒர்க்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் என் கூடவே நிற்கும். என்னை விட்டு போனவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்ட போகிறேன். என் கதை இன்னும் முடியல. இது வெறும் ஆரம்பம்தான். விட்டுட்டு போனவங்களை பழிவாங்க தேவையில்லை. அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டினாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.